பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் அமலேக்கியர்கள் வந்து தாவீதுடைய பட்டணமாய் இருந்த சிக்லாக் பட்டணத்தில் இருந்த அவனுடைய மனைவி பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த 400 பேருடைய மனைவி பிள்ளைகளையும் எடுத்து கொண்டு போய்விட்டு அந்த பட்டணத்தை அக்கினியால் எரித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தான், வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அவனோடு கூட இருந்தவர்களும் தாவீதை கல்லெறிய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலை காரணம் தாவீது தான் என்று எண்ணி தாவீது மேல் கல்லெறிய ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு தேவ சமூகத்தில் போய் கதறி அழுகிறான். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டதே, நான் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே என்று சொல்லி அழுது மன்றாடி புலம்பிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை போல நீங்கள் இன்றைக்கு மிகவும் நெருக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஆறுதலாக தேவ சமூகம் இருக்கிறது. ஆமென். தேவ சமூகத்தில் போய் நாம் கண்ணீரோடு கூட, நாம் வேதனையோடு கூட ஜெபிக்கும் போது நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது தாவீது அழுவதற்கு கூட பலம் இல்லாம அந்த மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாற வேண்டுமே. என்னுடைய மனைவி பிள்ளைகள், என்னோடு கூட இருந்த அந்த என்னோடு கூட இருந்தவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் திருப்பி கொண்டு வர வேண்டுமே. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி அந்த தண்டை நான் பின்தொடர முடியுமா, வேண்டுமா என்று சொல்லி தேவனிடத்திலே இதை தாவீது கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தாவீது, நீ உற்சாகம் அடைந்து நீ புறப்பட்டு போ, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலவற்றையும் திருப்பி கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த தாவீது என்ன செய்ய, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே தாவீது திடன் கொண்டு தைரியமாகி அந்த தண்டை பின்தொடர்ந்து போய் அந்த அமலேக்கியர்களை முறியடித்து சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த தாவீதை போல மிகவும் நெருக்கப்பட்டிருக்கலாம். கடன் பாரங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள், பயங்கரமான போராட்டங்கள் தாவீதை போல மிகவும் நெருக்கப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் போங்க. தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட செவியுங்கள். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போட உதவி பண்ண போகிறார். ஆமென். இந்த சூழ்நிலை எல்லாம் மாற போகிறது. ஆமென். நீங்க தைரியமாக கலங்காதீங்க. யோசுவா கலங்கி கொண்டிருந்தான். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார், யோசுவா கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எனவே சோர்ந்து போகாதீங்க. இந்த நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய மேன்மை கொடுக்க போகிறார். இந்த தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டது போல நீங்களும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு ஆண்டு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே நம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிப்போம். யோனா நெருக்கப்பட்டார். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து தன் நெருக்கத்துல தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை கரையில் போய் கக்கினது. அந்த யோனா எழுந்து நினிவேக்கு போய் தேவனுடைய பணியை செய்கிறார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கம் எல்லாம் உங்களை விட்டு மாறப்போகிறது. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எந்த மனுஷன் நோக்கி கூப்பிடாதீங்க. யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை. தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் நமக்கு அற்புதம் ஆச்சரியமாய் நம்மை வழி நடத்துவார். எனவே நாம் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய நெருக்கங்களையும் நம்முடைய வியாகுலங்களையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்ற வார்த்தையின்படி உங்கள் நெருக்கம் எல்லாம் இப்பொழுது மாறி உங்களை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார் தேவன். எனவே நம் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட நாம் தேவ சமூகத்தில் போய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம் நெருக்கம் எல்லாம் மாறப்போகிறது. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் எல்லாம் மாறி ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய
நெருக்கங்கள் எல்லாம் மாறி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த நாள் முழுதும் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.